सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இது அடுத்த சாப்டர்ல ஆரம்பிக்க போற வியாச உவாச்ச. வியாசர் நேரேட் பண்றார். இத்திக்த்வா பகவான் விஷ்ணு புனராக பிரஜாபதி ஜன்மாயா மோகிதா சர்வஹ தத்துவம் ஜானாதி நோ ஜனஹா. மாயா மோகிதா சர்வம், எல்லாரும் அந்த மாயை வசப்பட்டவர்கள், மாயையினால மோகத்துக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கார்கள். தத்துவம் நோ ஜனஹா, ஒருத்தரும் தத்துவத்தை உண்மையை அறிவதில்லை அப்படின்னு பகவான் என்ன பண்ணார்? விஷ்ணு பிரம்மாட்ட தேவர்கள்ட்ட எல்லாம் சொல்றார். வயம் மாயாவிருத்தா காமம் ந ஸ்மராமோ ஜெகத்குரும். மாயாவிருத்தாக, மாயையா ஆவிருத்தாக, மாயையினாலே சூழப்பட்டவர்களாய், மாயையினாலே மூடப்பட்டவர்களாய். வி ஆர் என்கல்ஃப்டு பை மாயா. அதனால என்ன பண்ணோம்? மாயை நம்மள மூடிட்டதுனால, அதாவது இப்ப ஜாகிரத சுரூபத்துல நம்ம இருக்கோம், தூக்கம் வருது, தூக்கத்துல நம்மளுடைய சுரூபத்தை மறந்து போயிடுறோம். அப்ப என்ன ஆகுது? அந்த நித்ரா வசத்தினால ஒரு விக்ஷேபம் ஏற்படும் போது, ஒரு கனவுன்னு வரும்போது, அந்த கனவு பார்த்த உடனே என்ன ஆகும்? நஸ்மராமகா, நம்மளுடைய ஜாகிரத சுரூபம் நம்மளுக்கு தெரியறதோ? தெரியல. நம்ம கனவுல யாரா நம்மள பாத்துட்டு இருக்கோமோ அதேதான் பார்த்துட்டு அந்த கனவை தான் உண்மைன்னு நினைச்சுட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தசிய திரய சொப்பனாக திரய அவசத்தாக அப்படின்னு இது எல்லாத்தையுமே 3 சொப்பனமா டிசைட் பண்ண கேஸ் இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்? ஜெகத்குரும், இது எல்லாத்துக்கும் அதிஷ்டாதாவா இருந்த அவ்வளவு பேரையும் கைட் பண்ண பூர்வேஷாமபி குருகுன்னு பதஞ்சலி சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி ஜெகத்குரும் நஸ்மராமஹா. யார் அவர்? பரமம் புருஷம், பரம புருஷர். அவர் தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானாவா இருக்கிற ஆதி புருஷர். சாந்தர், சாந்தர்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாதவர், எந்த விக்ஷேபமும் இல்லாதவர்னு அர்த்தம். விக்ஷேபங்கள்லாம் இல்லாததுனால அவருக்கு கஷ்டம் கவலை எதுவுமே கிடையாது. சச்சிதானந்தம் அவ்விய, சச்சிதானந்த ஸ்வரூபர், அவ்வியம் அழிவற்றவர். அகம் விஷ்ணு அகம் பிரம்ம சிவோகமிதி மோகிதாக. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பரம புருஷம், அந்த ஆதி புருஷன், அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற பிரம்மம், நிர்குண பிரம்மம் தான் எல்லாம் என்று நாம் அறியாமல், நாம் தான் எல்லா சக்தி படைத்தவர், நாம் தான் விஷ்ணு. விஷ்ணுங்கிறது என்ன? மாயையினால கிடைச்ச, இப்ப நம்மளுடைய பேரை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நான் சீனிவாசன், இல்ல இந்த இப்படிப்பட்டவன், இந்த குணத்தை உடையவன், அதாவது இன்னார் இன்னார் இன்னார்னு ஒவ்வொருத்தரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுதான் நாம்னு நினைச்சுட்டு, அது அந்த சரீரத்துல அந்த ஜென்மாவில கிடைச்ச ஒரு விசேஷம். ஆனா அது அந்த ஜென்மாவில கிடைச்ச விசேஷம் நினைச்சுக்காம அதுதான் நாம்னு நினைச்சுட்டு எப்படி நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி தேவதைகள் எல்லாமே விஷ்ணு சிவன் ருத்ரன் எல்லாமே என்ன பண்றாங்க? அதுதான் தாங்க. அகம் விஷ்ணு அகம் ருத்ரஹா அகம் பிரம்மா இது மோகிதாக ந ஜானீமோ வயம் தாதா. ஹே பிரம்மா, தாத்தா, ஹே பிரம்மா, ந வயம் ஜானீமஹா பரம் வஸ்து சனாதனம். சனாதனமா இருக்கக்கூடிய, என்றுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது அது இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது இல்லாத ஒரு காலமே கிடையாது. அது இல்லைன்னு சொன்னா, அது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி வேணுமோ இல்லையோ? அந்த சாட்சி யாரா இருக்க முடியும்? அந்த சாட்சி தான் அந்த வஸ்து. அதனால சனாதனமான அந்த பரபிரம்ம வஸ்து இருக்கே, அதுதான். அதை தெரிஞ்சுக்காம நாம தான் எல்லாம், நம்ம தான் சக்தி படைச்சவர்கள் நம்ம நினைச்சுன்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா. என் மாயா மோகிதாச்ச அகம் சதா வர்த்தே பராத்மனஹா. அந்த மாயை, பரமாத்மாவுடைய மாயையில மாயினுடைய கண்ட்ரோல்ல தான் நான் இருக்கேன். அதனால என்ன ஆகும்? அந்த பரமாத்மா எதை எப்ப எப்படி பண்ணணும்னு தீர்மானம் பண்றதோ அந்த மாயை தீர்மானம் பண்றபடிதான் நடக்க முடியும். அதனால என்ன எடுத்து பரவான் தாரு பாஞ்சாலி மாயிகசிய யதா வசே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. தாரு பாஞ்சாலி, தாரு பாஞ்சாலின்னா இந்த பொம்மலாட்டத்துக்குள்ள இருக்கிற பொம்மை இருக்கு பாருங்க. தாருன்னா மரம், பாஞ்சாலின்னா பொம்மை. இந்த மரப்பாச்சின்னு சொல்றோம் பாருங்க, மரபொம்மைன்ட்டு. அந்த மரபொம்மை என்ன இதுன்னா, அந்த பொம்மலாட்டம் நடக்கிறதோ இல்லையோ, பொம்மலாட்டத்துல என்ன பண்றான்? அந்த ஒரு கயிறை கட்டி அந்த பொம்மையை ஸ்டேஜ்ல வச்சுட்டு பின்னாடி இருக்கிற அந்த இவன் ஸ்டேஜ் மேனேஜர் என்ன பண்ண போறான்? சூத்திரதாரன். சூத்திரதாரன்னா ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் தி ட்வின்.
அவன் என்ன பண்றான், கையில வச்சுட்டு அந்த பொம்மையை ஆட்ட போறான் இல்லையா. அந்த பொம்மைகள்லாம் எப்படி பரவான், அந்த பொம்மை தானா பேசுறது, அந்த பொம்மை நடக்கிறது, எல்லா காரியமும் பண்றது. அதாவது இண்டிபெண்டா காரியம் பண்ற மாதிரி அந்த பொம்மையை காட்டுறான். ஆனா எந்த பொம்மை எப்ப எப்படி நடக்கணும், எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் என்ன பேசணும்ங்கிறது அவன் தான் தீர்மானம் பண்ண போறான். எப்படி அவன் கையில இருக்கிற நூலை வச்சுட்டு ஒவ்வொன்றுத்தையும் ஆட்டு விற்கிறானோ அந்த மாதிரி பரவான் தாரு பாஞ்சாலி மாயிகசிய யதாவசே. மாயிகசின்னா அந்த இத அந்த நம்மளுக்கு ஒரு, அதாவது இந்த சினிமா பார்த்தோம்னா ஆக்சுவலா நேர்ல நடக்கிற மாதிரி இருக்குல்ல. சினிமா பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வெறும் கதை அப்படின்ட்டு. அதுவும் தவிர அதை என்னைக்கோ எடுத்த படம், அந்த படத்தை திருப்பி திருப்பி போட்டு காமிக்கிறான் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் சினிமால சில சீனை பார்க்கும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு அழுகா சிரிப்பு எல்லாம் வருது. ஆக்சுவலா நேர்ல அதை பாக்குற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ரியாக்ட் பண்றோம், எமோஷன் கொடுக்கறோம். சோ நம்மளுக்கு அந்த எமோஷன் கொடுக்கற மாதிரி, நம்மளால அந்த எமோஷனை கொடுக்க வைக்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் பண்றான் இல்லையா. ஏன்னா இவா யாரும் கிடையாது, கேரக்டர்ஸ் யாருமே அங்க இல்ல. சோ அந்த மாயிகன், அந்த சூத்திரதாரன் இருக்கான் பாருங்க, அவன் எப்படி பண்றானோ அந்த மாதிரி இந்த மாயாங்கிற நூலை கையில வச்சுட்டு ஜெகத்குரு பண்ற. அதான் மாயிகசிய யதாவசே பவதாபி ததா திருஷ்டா விபூதி சஸ்ய சாத்புதா. சோ நீங்க எல்லாருமே, அதாவது தேவதைகளை பார்த்து சொல்றார், நீங்களும் என்ன பண்ற, சஸ்ய அந்த ஜெகத்குரோகோ அத்புதா விபூதி, அவருடைய அந்த அற்புதம்னா நம்மளால அறியப்பட முடியாத சஸ்பென்ஸ் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். அற்புதம்னு சொன்னோம்னாக்க ஒண்டர்ஃபுல்னு அர்த்தம் இல்ல, அது நம்மளால அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத. ஒண்டர்னாலே என்ன அர்த்தம், ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, என்ன நடக்க போறதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியாதது. அத்புதா கல்பாதவ் பவயுக்தேன மயாபிச்ச சுதாரணவே. பிரம்மாவை பார்த்து சொல்றார் கல்பாதவ், அந்த சிருஷ்டி ஆரம்பத்துல மதுகைட்டபாளுடைய வதம் நடக்கணும். அப்ப எங்க மதுகைட்டபாள் வரா, எப்படி போறா, எந்த இடத்துல இது இருக்கு, ஒரு சாலிடான ஸ்பேஸ் இருக்கு, எப்படி நம்ம அதுல சண்டை போடுறது அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாத நம்ம என்ன பண்றோம், அம்பாளை தேடி இறங்கி போனோம் இல்லையா. சுதாரணவே அந்த சுதா சமுத்திரத்துல, அதாவது அமிர்த சமுத்திரத்துல மணித்வீபேத மந்தார விட்டபேர் ராசமண்டலே, மணித்வீபத்துல போய் அம்பாளை பார்த்துட்டு வந்தோம். சமோதே தத்திர சாதிருஷ்டா சுதான வச்சசாபிச்சா. அந்த இடத்துல அம்பாளை, அதாவது உலகத்துல எதுவுமே இல்லாம வெறும் கேவல சமுத்திரமா இருக்கக்கூடிய இடத்துல கோடிக்கணக்கான வருஷம் தாண்டி போன போது மணித்வீபத்துல அம்பாளை பார்த்தோம். பார்த்தபோது அற்புதமான ஒரு லோகமே பூர்ணமா இருந்தது. பூர்ண சகல விதமான வசதிகளோடு. எப்படி அவ்வளவோ இங்க வந்தது, நம்ம போறதுக்கு எவ்வளவோ வருஷம் ஆச்சு. ஆனா திருப்பி இந்த மதுகைட்டுபால் இருக்கிற இடத்துக்கு வரும்போது ஒரு க்ஷண நேரத்துல கண்ணை முடிக்கணும்னா அங்க கொண்டு வந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமை நடந்ததா இல்லையா. அதான் சொல்றார், அந்த மகிமையை நம்ம பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல. வச்சசாபி ந ஸ்ருதா ந வச்சசாபி ந திருஷ்டா. பார்த்ததும் இல்ல, வச்சசாபி ந ஸ்ருதா, கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்லாத மகிமையை பார்த்தோம் இல்லையா. தஸ்மாத் தாம் பரமாம் சக்தியின் அவ்வளவு மகிமை நம்மளுக்கு அதாவது சுதாரணத்துல அப்படிப்பட்ட உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கக்கூடிய அம்பாள் அந்த மகிமையை வச்சிருந்தாள்னா அவளாலதான் இப்ப நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ரூபாரத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வழி காட்ட முடியும். அதனால ஸ்மரந்த்வத்யாஹா சுரா சிவாம், ஏ சுராஹா சிவாம் ஸ்மரந்து. நீங்க எல்லாரும் அந்த சிவா, அந்த பரமேஸ்வரிய ஞாபகம் வச்சுங்கோ, இப்ப ஞாபகப்படுத்திங்கோ. சர்வகாம பிரதாம் மாயாம் ஆத்யாம் சக்தி. யார் அவ, அந்த அம்பாள். சர்வ காம பிரதாம், நம்மளுடைய காமனைகள் அத்தனையும் நிறைவேற்றக்கூடியவள். மாயா ஆத்யாம் சக்தி, அவதான் முதல் சக்தி. எல்லாத்துக்குமா வீரண சக்தி, ஒரே சக்தின்னு அர்த்தம். ஆத்யாம் சக்தினா முதல் சக்தி மட்டும் இல்ல, ஒரே சக்தியாகவும் இருக்கக்கூடியவள். வியாசர் மேல கதையை நேரேட் பண்ற. யுக்தியுக்தா ஹரிணா தேவாகா யுக்தியுக்தாக தேவாகா. விஷ்ணுவாலே இப்படி சொல்லப்பட்ட தேவர்கள் பிரம்மாத்யாக புவனேஸ்வரி சஸ்மருகு, புவனேஸ்வரியை மனசா சஸ்மருகு, மனதாலே தியானித்தார்கள். தேவியும் யாரவள், யாரை தியானித்தார்கள், தேவியும் கண்ட்ரோலர், எல்லாருக்கும் பரமேஸ்வரியா இருக்கக்கூடியவள், எல்லாரையும் மீறி இருக்கக்கூடியவள், எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர்கள். யோகமாயாம் சனாதனி, யோகமாயை சனாதனி என்றும் இருக்கிறவள். ஸ்மிருத மாத்ரா, இந்த தேவதைகள் எல்லாரும் அவளை நினைச்ச உடனே ரொம்ப காலம் பண்ணல. ஸ்மிருத மாத்ரா, தேவதைகள் அனைவரும் ஏகாகிரதையோட அவளை நினைச்ச உடனே சதாதேவி பிரத்யக்ஷம் தரிசனம் ததோ, அடுத்த க்ஷணமே அவர்கள் அனைவருக்கும் பிரத்யட்சமாக ஒரு தரிசனத்தை என்ன பண்றா, எல்லாருக்கும் பிரத்யட்சமா தரிசனத்தை கொடுக்கிறா. எப்படி
4 கைகளோட பாச அங்குஷ வர அபீதி தரா. பாச அங்குஷ மேல் 2 கைகள்ல பாசம் அங்குஷம், அடுத்த கைகள்ல கீழே இருக்கிற கைகள்ல வரஹஸ்தம், அதாவது வரதான ஹஸ்தம். அப்புறம் அபீதி ஹஸ்தம்னா பயம் இல்லாம அபய பிரதான ஹஸ்தம். சோ வரதான ஹஸ்தம் அபயப்பிரத ஹஸ்தம் அப்படிங்கிற 2 கைகள் கீழே. அதான் நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கொடுக்குறேன், பயப்பட வேண்டாம் அப்படின்னு தைரியம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்டதும் கிடைக்குங்கிற மாதிரி வரஹஸ்தம். என்ன வெவ்வேறு ஹஸ்தம் எப்ப எது வேணுமோ எல்லா கையிலயும் ஆயுதங்களோட கூட வரலாம். ஆனா இந்த இடத்துல அவள்லாம் இத கேட்கிறாங்கிறதுனால அதுக்கு சிம்பாலிக்கா என்ன பண்ணா வரத ஹஸ்தமும் அபய ஹஸ்தத்தையும் 2 தோடையும் வரா. தேவி ஜபாருணா, ஜபா குசுமம் போல, ஜபா அப்படின்னா செம்பருத்தி பூவை போல சிவந்த கலரை உடையவளாக, திருஷ்டுவா பிரமுதிதாக தேவாகா அந்த மாதிரி ஒரு பிரசன்ன வதனத்தோட வரத அபய ஹஸ்தங்களோட வந்தத உடனே பிரசன்ன பிரமுதிதாக தேவாக துஷ்டுஸ்தாம் சுதர்சனாம். சுதர்சனா பார்ப்பதற்கே இனிமையாக இருக்கக்கூடியவள், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள், நம்மளுடைய தாபங்கள் அத்தனையும் போயிடும், நம்ம கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்துருவான்னு நம்மளுக்கு என்ன வந்தது, ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுறது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. நம்ம கேட்கிற வரத்தை கொடுத்துருவான்ற ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷம் வர்றதுனால அவ என்ன பண்ணாங்க, தாம் சுதர்சனாம், அதனால சுதர்சனான்னு வர்ணிக்கிறார். துஷ்டு தேவா ஊச்சுகு, அவ எப்படி ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு ஒவ்வொருத்தரா இதெல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களையே அவ அதில் இருக்கிற கருத்தை உபயோகப்படுத்தியே எல்லாத்துக்கும் ஆதாரமாக, எல்லாத்துக்கும் ஒரே காரணமாக, ஏக காரணமாக இருக்கான்னு வர்ணிக்கிறா. அவதான் காரணம், எல்லாமே அவள்கிட்ட இருந்து வந்த காரியம், அதனால தன்னால சிருஷ்டி பண்ணப்பட்டதை தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி. பூர்ணநாபா யதா தந்துகு விஸ்புலிங்கா விபாவசோகோ ததா ஜகத் யதேதஸ்யாஹ நிர்கதம் தாம் நதா வயம். யதேதஸ்யாஹ நிர்கதம் ஜகத், ஏதஸ்யாஹ இந்த அம்பாள்கிட்ட இருந்துதான், ஏதஸ்யாஹ இவளிடமிருந்தே ஜகத்து நிர்கதம் இந்த உலகமாவது வந்திருக்கிறது. தாம் நதாவயம் அவளை நாம் வணங்கி நிக்கிறோம். எப்படி அவள்கிட்ட இருந்து நிக்கிறது, அபின்ன நிமித்தோபாதானமா இருக்காங்க. அபின்ன நிமித்தோபாதானம் அதாவது சாதாரணமா குயவன் மண்ணிலிருந்து பானைகளை பண்றான். அப்ப மண்ணுங்கிறது பானை உருவாறதுக்கு காரணமான மெட்டீரியல் காசா இருக்கு. அந்த குயவன் அந்த பானைய அந்த மண்ணை பானையா பண்றவனா இருக்கான். சோ அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் காசு மண்ணை மாத்துறான். சோ மண்ணை மாத்துறதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கிற, அறிவு இருக்கிற, யோசிச்சு திங்க் பண்ணி எப்படி செயல்படணும்னு திங்க் பண்ணி செயல்படக்கூடிய ஒருத்தன் இருக்கு. அப்படி யோசிச்சு திங்க் பண்ணி செயல்படக்கூடியவன் கான்சியஸ் காஸ், அறிவுள்ள ஒரு ஜீவன். அவன் தான் என்னவா இருக்க முடியும், கர்த்தாவா இருக்க முடியும். அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் காசுன்னு சொல்றோம். அந்த ஜட வஸ்து இருக்கு பாருங்க, அது எஃபெக்டா மாற போறது. இது என்ன ஆகும், எஃபெக்டா மாறுறது உபாதான காரணம், எஃபெக்டா மாத்திரவன் நிமித்த காரணம். சோ 2 காரணம் வேணும். உலகத்துல எந்த வஸ்து எடுத்தாலும் 2 காரணம் வேணும், நிமித்தம் அப்படி உபாதானம்னு. ஆனா பிரம்மத்துங்கிட்ட இந்த 2 காரணம் இருந்ததுன்னு வச்சுங்கோ, ஆரம்பத்திலேயே அப்ப என்ன ஆயிடும், அத்வைதம்ங்கிறது போயிடும். ஏன்னா நிமித்த காரணம் ஒண்ணு, உபாதான காரணம் ஒண்ணுன்னு 2 காரணம் வந்ததுன்னா அப்ப அத்வைத ஹானி இல்லையா. அதனால பிரம்மமே உபாதான காரணமாவும் நிமித்த காரணமாவும் இருக்கு. பிரம்மம் அது கான்சியஸ் பிரின்சிபிளா இருக்கிறதுனால, சேதனமா இருக்கிறதுனால அதுவே நிமித்த காரணமா இருக்கு. அதை தவிர வேற வஸ்து இல்லாததுனால அதுவே உபாதான காரணமா இருக்கு. அது பாசிபிளான்னா அதுக்கு வேஷமே எதோர்ணாபிகி சிறுஜத்தை கிரண்ணத்தை தானே முண்டகத்துல ஒரு மந்திரம் இருக்கு பாருங்க, அந்த மந்திரத்தை பேஸ் பண்ணி சொல்ற. ஊர்ணநாபா, ஊர்ணநாபின்னா சிலந்தி, யதா தந்துகு அந்த ஊர்ணநாபியினுடைய உடம்புல, சிலந்தியினுடைய உடம்புல இருந்தே அந்த அது கூடு கட்டுறதுக்கு வேணுங்கிற நூல் வருது. சோ அந்த நூலுக்கு அது தன்னை தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு மெட்டீரியலை எதிர்பார்க்கல, தானே அந்த மெட்டீரியலாவும் இருந்துட்டு தங்கிட்ட இருந்தே அந்த நூலை இழுத்து அது கூடு கட்டுறது, தானே அந்த நூலை இழுத்து கூடு கட்டுற கான்சியஸ் ஏஜென்டாவும் இருக்கு. எப்படி அந்த சிலந்தி கூட்டுக்கு, சிலந்தி வலையில ஒட்டடைக்கு எப்படி சிலந்தியே மெட்டீரியல் காசாகவும் இன்ஸ்ட்ருமெண்டல் காசாகவும் இருக்கோ, விஸ்புலிங்காக விபாவசோகோ அதாவது ஒவ்வொரு சிலந்தில இருந்து ஒரு கூடுதான் வரும். ஒரு சமயத்துல உலகத்துல இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, சேத்தனம் அச்சேத்தனம்னு இவ்வளவு வஸ்து இருக்கேன்னா அதான் சொல்றாங்க விபாவசோகோ. அக்னிட்ட இருந்து இந்த ஆத்துல என்ன பண்றோம், அந்த காலத்துல இந்த விறகு கட்டை வச்சிருப்போம் பாருங்க, விறகு கட்டையில இருந்து என்ன ஆகும், பொறி, அதாவது பட்டாசுல இருந்து வரா மாதிரி பல ஸ்பார்க் வருது இல்லையா. விபாவசோகோ விஸ்புலிங்காக அது பிரகாசமாகவும் இருக்கு,
அதுல இருந்து வர தூளாவும் இருக்கு, எல்லாம் அதுல இருந்தே வருது. எப்படி விபாவசோகோ விஸ்புலிங்காக, அதே மாதிரி ஏதஸ்யாக ஜெகத்து நிர்கதம், இவள்கிட்ட இருந்துதான் ஜெகத்து வந்திருக்கு. அதாவது அம்பாள் மட்டும்தான் இருக்கா, அம்பாளை தவிர வேற எதுவும் இல்ல. அம்பாளே உபாதான காரணமாயும் நிமித்த காரணமாயும் இருக்கா, ஜெகத்துக்கு காரணம் அவள் தான். அப்படிப்பட்ட அம்பாளை, ஜெகத்துக்கு ஏக காரணமா இருக்கக்கூடிய அம்பாளை தாம் வயம் நதாக, அவளை நாங்கள் வணங்கி நிற்கிறோம். அந்த அம்பாளை, அப்படிப்பட்ட அம்பாளான உன்னை நாங்கள் வணங்கி நிற்கிறோம் அப்படின்னா. என்மாயா சக்தி சங்கிருப்தம் ஜெகத் சர்வம் சராச்சரம் தாம் சிதம் புவனாதீசாம் ஸ்மராம கருணார்ணவாம். அந்த அம்பாள் எப்படிப்பட்டவர்னு வர்ணிக்கிறார். என் மாயா சக்தி சங்கிருப்தம் ஜெகத் சர்வம் சராச்சரம், சர்வம் ஜெகத்து பூர்ணமான இந்த பிரம்மாண்டம், சராச்சரம், சரம்னா அசையக்கூடிய பொருள்கள், அதாவது சுதந்திரமா அசையக்கூடியது அதாவது ஜீவன், அச்சரம் அசையாத பொருள்கள் ஜடம், ஜீவ ஜட வஸ்துக்கள் அனைத்தும் என் மாயா சக்தி சங்கிருப்தம், இது எல்லாமே எந்த அந்த அம்பாளுடைய மாயா சக்தியினாலே சங்கிருப்தம், அதாவது பின்னப்பட்டதாக இருக்கிறதோ, அதுல சேர்ந்ததாக இருக்கிறதோ, அதனால எல்லாமே செயல்படுறதோ. சோ இந்த ஜெகத் அத்தனையும் என்ன ஆகும், அம்பாளுடைய மாயா சக்தியினால செயல்படுறதாக அமைஞ்சிருக்கு. அது இல்லைன்னா இது ஒண்ணும் செயல்பட போறது இல்ல. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தரான மாதிரி தாம். ஆனா அம்பாள் எப்படிப்பட்டவ, அவ வெறும் மாயா சக்தி இல்ல, அந்த மாயையினுடைய கண்ட்ரோல் இல்ல, மாயைய தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற சித் ஸ்வரூபம். தாம் சிதம் அப்படின்னு, சிதம்னா சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய புவனாதீசாம், அவதான் இந்த புவனம் அத்தனைக்கு என்னவா இருக்கா, கண்ட்ரோல்ல இருக்கா. புவனம் அத்தனையும் அவ கண்ட்ரோல், புவனத்தினுடைய அதிசை, புவனத்தினுடைய கண்ட்ரோல். ஸ்மராமஹா, ஆனா அவ எப்படிப்பட்டவ, கருணார்ணவாம், கருணை கடல். அர்ணவம்னா சமுத்திரம் இல்லையா, கருணை கடலாக இருக்கிற அந்த அம்பாளை நாங்க என்ன பண்றோம், ஸ்மராமஹா, அதாவது பக்தியுடன் இன்றியுடன் நினைக்கிறோம். யதஜ்ஞானாத் பவோத்பத்திஹி யஜ்ஞானாத் பவநாசனம் தம் வித் ரூபாம்சதாம் தேவி ஸ்மராமஹா சா பிரச்சோதயாத். யதஜ்ஞானாத் பவோத்பத்திஹி, எந்த அம்பாளை பற்றி அறியாமையினாலே, இல்ல எந்த அம்பாளுடைய அஜ்ஞானத்திலிருந்து, பவோத்பத்தினா என்ன எடுத்து லோகத்துல இருக்கிற இந்த சம்சாரத்துல நம்ம விழறோமோ, அந்த அம்பாளுடைய ஞானம் இல்லைன்னா, அம்பாளை தெரிஞ்சுக்கலன்னா, அம்பாளுடைய பக்தி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், சம்சாரத்துல இருக்கிறோம். அந்த அஜ்ஞானத்துல இருந்த இந்த சம்சாரத்தினுடைய உற்பத்திக்கு ஞானா, எந்த அம்பாளை பத்தின ஞானம், இப்படிப்பட்ட அஜ்ஞானம் இல்ல, யாருடைய அஜ்ஞானத்திலிருந்து, யாரை பத்தின அஜ்ஞானத்திலிருந்து, யாரை தெரிஞ்சுக்காததுனாலேன்னு. சம்பித் ரூபாம், அவள் ஞானஸ்வரூபமாக இருக்கிறவள். சம்பித் ரூபாம்ச தாம் தேவியும் ஸ்மராமஹா சா பிரச்சோதயாத், அவள் நம்மளை அனுகிரகிக்கட்டும், தூண்டட்டும். ஜியோயோன்னா பிரச்சோதயாத் இருக்கு இல்லையா, சோதனான்னு தூண்டுறது. அவள் நம்மை அனுகிரகிட்டும், தூண்டி அனுகிரகிட்டும், நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். மகாலட்சுமியைச்ச வித்மகே சர்வசக்தியைச்ச தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இத அந்த காயத்ரி மாதிரி அங்க சொல்றார். மகாலட்சுமியைச்ச வித்மகே, சர்வத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய, சர்வத்துக்கும் ஆதார சக்தியா இருக்கக்கூடிய அர்த்தம் மகாலட்சுமி. மகாலட்சுமியைச்ச வித்மகே, சர்வ பிரகாச ஸ்வரூபமாக, சர்வத்தினுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் என்னவோ அந்த ஸ்வரூபத்தை, அதனுடைய அழகை கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி இருக்கு இல்லையா, அவளை அறிகிறோம். அவள் தான் இது எல்லாமா இருக்கிறா, அம்பாள் தான் இந்த லோகமாக இருக்கிறாள். இது அத்தனையும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அம்பாள் தான் லோகத்துல இப்ப நம்ம பாக்குற அவ்வளவு வஸ்துவாகவும் இருக்கிறாள் என்று நம்ம என்ன பண்றோம், அவளை ஸ்துதிக்கிறோம். வித்மகேன அறிகிறோம் அர்த்தம். இந்த உலகமே அம்பாளுடைய ஸ்வரூபம் என்று அறிகிறோம். அவள் தான் எவ்வளமாகவும் இருக்கிறாள். சர்வசக்தியைச்சு தீமகி, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் தன்னுடைய வசத்துல வச்சிருக்கிற சக்தி ஸ்வரூபமாக, எல்லாருடைய பின்னாடி சொல்ல போற சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளாக போற்றுகிறோம். தன்னோ தேவி, தேவினா எல்லாத்துக்கும் அதிஷ்டாதாவாக இருக்கிற, எல்லாத்த காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய அந்த தேவி, எல்லாத்துக்கும் பிரகாச ஸ்வரூபமாக, எல்லாத்துக்கும் ஓடுங்கிற பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. திவு பிரகாசனேன் தாது, திவு ஜோதனேன்னு தாது. திவுன்னா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம். சோ அப்படி பிரகாச ஸ்வரூபமாக எல்லாத்துக்கும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதன்னு சொன்னார் இல்லையா, அந்த பிரம்மத்தினுடைய ஒளிதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது, எல்லாத்துக்குமான பிரகாசமா இருக்கிறதுனாக்க தேவிக்கும் அதே தானே. சோ அப்படிப்பட்ட அந்த பிரகாச ஸ்வரூபமா இருக்கக்கூடிய தேவி பிரச்சோதியா நம்மளே என்ன பண்ணட்டும், தூண்டிக்கிட்டோம், நம்மளுக்கு ஒழுங்குற நல்லதை கொடுக்கட்டும், அனுகிரகம் பண்ணட்டும்னு அர்த்தம் இந்த இடத்துல. மாதர் நதாத்ம புவனார்த்தி ஹரே பிரசீத, ஹே புவனார்த்தி ஹரே, புவனத்தினுடைய ஆர்த்தின்னா அப்ளிக்ஷன், கஷ்டம்.
அதை ஹரே போக்குபவளே, புவனத்தினுடைய கஷ்டங்களை போக்குபவளே, ஹே மாதகா தாயேன்னு வந்து கூப்பிடுறார். ஏ தாயே, நதாஸ் மகா, உங்களை வணங்கி இருக்கிறோம். எங்ககிட்ட கொஞ்சம் சொன்ன இந்த அனுகிரகத்தை பண்ணு. சன்னோ விதேகி, எங்களுக்கு மங்களத்தை செய்வாயாக. சம் அப்படின்னா மங்களம். நகா, எங்களுக்கு சம் விதேகி. குரு காரியமிதம் தயார்தே, ஹே தயார்தே கருணை கடலே, காரியம் எங்களுக்கு தேவையான காரியத்தை நாங்க இப்ப எதை நாடி வந்திருக்குமோ, எதை வேண்டி வந்திருக்குமோ அதை செய்வாயாக. ஏன்னா பூமிக்கு மட்டும்தான் பாரம்ங்கிறது இல்ல. பூமிக்கு பாரமா இருந்தா என்ன ஆகும்? யாக யஜ்ஞாதி கர்மாக்களே நடக்காது. ஏன்னா துஷ்டர்கள் ஜாஸ்தியா போகும்போதுதான் பாரம் ஜாஸ்தியா போறது. யாக யஜ்ஞாதி கர்மாக்களே நடக்கலன்னா தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹவிர்பாகமே கிடைக்காம போயிடும் இல்லையா? அதனால சாஸ்திர பிரகாரம் சாஸ்திரமே அங்க மரியாதை இல்லாம போயிடும் இல்லையா? அதனால எல்லாருக்குமே அது கஷ்டம். யாரோ ஒருத்தருக்கு கஷ்டம்னா அவளுக்கு மட்டும் இல்ல, சகலமான பேருக்கும் அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு. அதனால எல்லாருமே காரியமிதம் தயார்தே, எங்களுடைய காரியம் என்னவோ, எங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் என்னவோ, எங்களுக்கு எது நடக்கணுமோ, அதாவது இந்த நல்ல காரியம் பூமியில அனுஷ்டானங்கள் சரியா நடந்துட்டு இருக்கணும்ங்கிறது குரு. அதை நடத்துவிப்பாயாக, அந்த காரியம் நடக்கிறதுக்கு அனுகூலமா இருப்பாயாக. பாரம் ஹரஸ்வ, பூமியினுடைய பாரத்தை போக்கு. எப்படி? வினிகந்திய சுராரி வர்க்கம், சுர அரிவர்க்கம். சுரன்னா தேவர்கள், அவர்களுடைய அரி அசுரர்கள். அந்த அசுர கூட்டங்களை வினிகத்தி அழித்து, மஹ்யாஹா பூமிக்கே மகேஸ்வரி, சதாம் குரு சம்பவானி, ஹே பவானி சதாம் மஹ்யாஹா, சதாம்னா நல்லவர்களுக்கும், மஹ்யாஹா பூமிக்கும், சம் குரு நன்மையை செய்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எத் அம்புஜாட்சி தயசே ந சுரான் கதாசித்து, ஒருவேளை நீ கருணையை காட்டலைன்னா அம்புஜாட்சி ந தயசே சிந்தே க்ஷமா ரணமுகே அசிசரைஹி பிரகர்த்தும். ரணமுகே, அதாவது நாங்க அசுராலை எரிச்சதா, அசுராலை அழிச்சதா, சம்ஹாரம் பண்ணதா லோகத்துல ஒரு பிரவருத்தி இருக்கு. அதாவது லோகத்துல என்ன பண்றா, இந்திராதி தேவர்கள்லாம், விஷ்ணுவாதி இவா இருக்காள் மும்மூர்த்திகள், அவள்லாம் அசுராலை சம்ஹாரம் பண்ணி லோகத்தை காப்பாத்துறான்னு ஒரு பேர் இருக்கு. தயசே, நீ மட்டும் எங்க கிட்ட அந்த தயையே காமிச்சிருக்கலன்னா நீ சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு அந்த தயைய காமிச்சாரம் பண்ணா, அதாவது சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமா வரும். அதாவது தன்னுடைய நகோத்தன்ன நாராயண தசாகிருதி அப்படின்ட்டு, அதாவது அந்த இவன் இருக்கான் பாருங்க பண்டாசுரன், அவன் என்ன பண்றான், இந்த தேவதைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக, பயமுறுத்துறதுக்காக ஏற்கனவே இருக்கிற என்னென்ன அசுராலாம் இருந்தாலோ அவ்வளவு அசுராலையும் திருப்பி சிருஷ்டி பண்ணி அனுப்புறான். அவ்வளவு அசுராலையும் திருப்பி சிருஷ்டி பண்ணி அனுப்பும் போது அந்த அசுரால் ஏற்கனவே ரொம்ப பயங்கரமா இருந்து அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதோ பகவான் கடைசியில் அவதாரம் பண்ணி ஒவ்வொரு அவதாரத்தினுடைய கடைசியில அந்த அசுராளுடைய சம்ஹாரம் நடந்தது. அதுவும் எப்பப்போ யாராவது ஒரு அசுரம் இருந்தான், அவ்வளவு அசுராலும் சேர்ந்து ஒரே நேரத்துல வந்தாக்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கராங்குழி நகோத்தன்ன நாராயண தசாகிருதின்னு. அப்ப என்ன பண்ணா, அவ்வளவு அசுராலையும் சம்ஹாரம் பண்றதுக்கு தன்னுடைய 10 விரல்ல இருந்து என்ன பண்ண, பகவானுடைய 10 அவதாரத்தையும் ஒரே நேரத்துல வரா மாதிரி அவன் உண்டு பண்ணான். சோ அப்ப அவன் அந்த பண்டாசுரன் அவ்வளவு அசுரனையும் அனுப்பிச்சான்னா, அந்த அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கு நாராயணனுடைய 10 அவதாரத்தையும் என்ன பண்ணா, தன்னுடைய 10 விரல்ல இருந்தே உண்டு பண்ணான். அந்த மாதிரி அந்த கடைசியில என்ன ஆயிடுச்சு, அசுராளுக்கும் அவதாரத்துக்கு நம்மளுக்கு சண்டை அந்த அசுராளுடைய காரியங்கள் ஆயிடுச்சு, அவள் முடிஞ்சு போயிடுச்சு. சோ தயசே, நீ மட்டும் தெரிய பண்ணலைன்னா க்ஷமா ரணமுகே அதிசரை பிரகர்த்தும், அதிசரைகே பிரகர்த்தும் கிம் க்ஷமா, அதாவது எதிரிகளை எங்களுடைய ஆயுதங்களால் அழிக்கிறதுக்கு சக்தி ஏது எங்களுக்கு. ஏதத்வயைவ கதிதம் நனு யக்ஷ ரூபம், இத நாங்க தான் திருப்பி சொல்றோம்னு அர்த்தம் இல்ல. இப்ப இந்த இடத்துல உங்களை நீ எங்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றதுக்காக சாதாரணமா என்ன பண்ணுவோம், குணிநிஷ்ட குணாபிதானம். இத ஸ்தோத்திரம்னா என்ன, அதாவது வேதத்துல ஸ்தோத்திரம் சஸ்திரம்னு 2 உண்டு. ஸ்தோத்திரம்னா என்னன்னு சொல்லுவா, ஸ்தோத்திரம் சொல்லும் போது வேடிக்கையா ஒண்ணு சொல்றது உண்டு. சாதாரண இப்ப லோகத்துல என்ன பண்றோம், யாராவது கொஞ்சம் பெரியவா இருந்தா உங்களால்தான் எல்லாம், நீங்க தான் எல்லாத்தையும் பண்றேன், உங்களால்தான் நடக்கணும்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப குணிநிஷ்ட குணாபிதானம், குணிநிஷ்ட குணாபிதானம்னு சொன்னோம்னாக்க, குணின்னா யார ஸ்தோத்திரம் பண்றோமோ அவனுக்கு பேர் குணி. அதாவது ஸ்தோத்திரம்னாலே அதுல சில விசேஷங்களை சொல்லணும். அந்த விசேஷங்கள் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு பேர் குணின்னு பேரு. ஸ்தோத்திரம் பண்ணப்பட வேண்டியவன்.
உண்மையில அவன்கிட்ட அந்த குணம் இருக்காது. ஆனா அவன்கிட்ட குணம் இல்லைன்னாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது பேரு ஸ்தோத்திரம் ஆகுமா? அவன்கிட்ட சகல குணங்களும் இருக்கிறதாக ஸ்தோத்திரம் பண்றோம். குணி நிஷ்டதையா குணாபிதானம் அவன்கிட்ட இருக்கிறதாக பண்றோம். ஆனா பகவான பண்ணும்போது பகவான்கிட்ட இருக்கிற குணங்கள் அவ்வளவும் நம்மளுக்கு தெரியாது, அவ்வளவுத்தையும் சொல்றதுக்கு சக்தியும் கிடையாது. சோ அது குணி நிஷ்ட பகவான்கிட்ட சொல்லும் போது குணி நிஷ்ட பகவான்கிட்ட இருக்கிற குணத்தை தான் சொல்றோம், இருக்கிறதா நினைச்சுட்டு சொல்லல இல்லையா? அந்த மாதிரி சொல்றார். இந்த சக்தி இருக்கு பாருங்க, அம்பாள்கிட்ட இருக்கிற சக்தி தான் இது. அம்பாள்கிட்ட இருக்கிற சக்தி தான் என்ன பண்றா? அம்பாள் பாக்கி தேவதைகள்கிட்ட கொடுத்து நீ போ நீ பாரு அப்படிங்கிறா. சோ அம்பாள் கொடுக்கிற சக்தியினால தேவதைகள் செயல்படுறா. இது எங்க வருதுன்னா, தேவாசுர யுத்தம் ஒண்ணு நடந்தது. அந்த தேவாசுர யுத்தத்துல தேவர்கள் அத்தனை பேரும் தாங்க தான் ஜெயிச்சுட்டோம், தாங்க தான் பெரியவா, தாங்க தான் எல்லா சக்தி படைச்சவான்னு அவ என்ன பண்ணா? கர்வப்பட்டு இருக்கா. அப்ப இவாளுக்கு அந்த கர்வத்தை போக்கி வாஸ்தவத்துல எந்த சக்தி யார்கிட்ட இருக்குன்னு காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்? இவா எல்லாரையும் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இப்படியே விட்டுறக்கூடாது, திருத்தி வழிக்கு ஏன்னா எல்லாரும் லோகத்தை காப்பாற்ற வேண்டியவா. அவளே அந்த மாதிரி கர்வத்தோட இருந்தா எப்படி சரி வரும்ட்டு திருத்தி வழிக்கு கொண்டு வரணுங்கிறது என்ன பண்ணுது? அங்க ஒரு எக்ஷன், ஒரு ஒரு அக்னி ஸ்தம்பம் மாதிரி நிக்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்து வர சொல்லி அனுப்புறான். வாயு வரான், இந்திரன் வரான். வாயு இந்திரன் எல்லாம் வரும்போது வாயுட்ட உனக்கு என்ன சக்தி இருக்கு? எல்லாத்தையும் நான் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுவேன், ஒரு புயல் காத்து அடிச்சதுனாக்க மலையே பரட்டி போட்டுருவேன், அக்னி எதை வேணாலும் எரிச்சுடுவேன் அப்படின்னா. அப்போ ஒரு புல்ல தூக்கி போட்டு இந்த புல்ல நகர்த்து பார்க்கலாம் அப்படிங்கிறா. யாரு? உமா ஹைமவதி பார்வதி அந்த இடத்துல ஆவிர்வாவமாயி காட்சி கொடுக்குறா. காட்சி கொடுத்து இது நகர்த்து அப்படிங்கிறா. நகர்த்த முடியல. இந்திரன் வரா, இந்திரனுக்கு உபதேசம் பண்றா, அம்பாளே உபதேசம் பண்றான்னு இல்லையா? அப்ப வாஸ்தவத்துல சக்தி எங்க இருந்து தேவதைகளுக்கு வரக்கூடிய சக்தி எங்க இருந்து வந்தது? அந்த அம்பாளுடைய சக்தி இல்லைன்னாக்க, அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா, அந்த அம்பாள் சக்தி இவாளுக்கு கொடுக்கலன்னா யாராலையும் ஒரு துளியாவது செயல்பட முடியுமா? துளியாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? இது அடிப்படையா வச்சிருந்தான் சிவசக்தியான சௌந்தரிய லகரி ஆரம்பிக்கும் போது முதல் ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா? அதே கருத்து தான் சொல்றாரு இங்க. ஏதச்ச ஸ்வயைவ கதிதம், அதாவது நாங்க ரணமுகே, ஏன்னா தேவாசுர யுத்தம் நடந்து சொல்லியோ, திருணம் தக ஹுதாச பதாபிலாஷை. நீ என்னென்ன பதங்களால உன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறியோ, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறியோ, அந்த இன்ட்ரோடக்ஷன் கரெக்டா இருக்கிறதா இருந்தா திருணம் தக, இந்த புல்ல எரி பார்க்கலாம் அப்படின்னு புல்ல தூக்கி போட்டா இல்லையா? அந்த புல்ல அவனால என்ன பண்ண முடிஞ்சது? ஒண்ணும் பண்ண முடியல இல்லையா? சோ சக்தி என்ன, அம்பாளை அந்த இடத்துல என்ன பண்ணா? தன்னுடைய சக்தியை வித்ட்ரா பண்ணிட்டா. அவனால ஒண்ணும் பண்ண முடியல, ஒரு புல்ல கூட எரிக்க முடியல, பகவானாலேயே நேர்ல இல்லையா? சோ அப்ப சக்தி எத்தனையும் அம்பாள் கொடுக்கறதுன்னு தெரியறதா இல்லையா அப்படின்னு. கம்சஹா, அப்புறம் எந்தெந்த அசுரால அம்பாள் கண்ட்ரோல் பண்ணிருக்கான்னு. கம்சஹா, கம்சன். குஜஹா, குஜஹான்னாக்க பூமியினுடைய புள்ள, அதான் நரகன். அத யவனேந்திரன், யவனேந்திரன் காலயவனன். இந்திரசுதச்ச, இந்திரசுதன்னா கர்ணன். கேசி, கேசிங்கிறது அந்த மதுரால கோகுலத்துல கிருஷ்ணரை கொண்டதுக்கு வந்தா இல்லையே கம்சன் அனுப்பிச்சு கேசி, அதனாலதானே கேசவன் பகவானுக்கு பேரு. அப்புறம் பார்கத்ரதா, பார்கத்ரதனா பிருகத்ரதன்ற ராஜாவோட புள்ள ஜராசந்தன். பக, அப்புறம் பகி, கர, சால்வ, முக்கியாக. சால் அந்த சால்வன்ற ராஜா. பக, பகி, கரங்கிறதுலாம் அந்த விசேஷமான அந்த அனிமல் ரூபத்துல கோகுலத்துல அசுரர்கள். அங்கே ததா அந்யே நிருபதையா, இன்னும் வேற எந்தெந்த ராஜாக்கள்லாம் இருக்காளோ துஷ்ட ராஜாக்கள். பூவி சந்தி தாம் ஸ்வம் ஹத்வா, அப்படிப்பட்ட ராஜாக்களை ஹத்வா ஹரஸ்வ ஜகதோ பாரமாசு மாதா. ஜகசிய பாரம் ஹரஸ்வ, நீ போக்கு. அதாவது இப்ப என்ன பண்ணணும், கிருஷ்ணாவதாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இப்ப கிருஷ்ணாவதாரம் நடக்கணும். பகவானுடைய 10 அவதாரத்தை பத்தி சொல்லின்னு வர்றாரு இல்லையா? 9 அவதாரம். எந்த அவதாரம் எப்ப எடுக்கணும்னு அம்பாள் தான் தீர்மானம் பண்ணணும்னு விஷ்ணு சொன்னார். இது வரைக்கும் ராமாவதாரம் வரைக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்தில் எடுத்த எந்த அவதாரத்தை எப்ப எடுக்கணும்னு அவதான் தீர்மானம் பண்ணணும்ட்டு. ஏ விஷ்ணுனா நிகதா கில சங்கரேண ஏவா விகிருஷ்ய ஜலஜாட்சி புரந்தரேண ஏதே சுகம் முகம் சுககரம் சுசமீட்சமானாக சங்கிய சரை வினிகதா நிஜ லீலையாதே. விஷ்ணு சிவன் இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டவர்கள் யார் உண்டோ அவர்கள் உன்னுடைய லீலையால் அழிக்கப்பட்டவர்களை ஒழிய வேறு அல்ல அப்படின்னா. சக்தி வினா ஹரிகர பிரமுகா சுராஷ்ட, அதாவது உன்னுடைய சக்தி இல்லாம ஹரிகரன் இந்திரன் முதலிய பல தேவதைகளும் தெய்வ ஈஸ்வராக
விசலித்தும் தவ தேவதேவி, விசலித்தம் அசைய கூட, அதாவது ரப்பைய கூட அவளால என்ன பண்ண முடியாது, சுதந்திரமா யாராலையும் அசக்க கூட முடியாது. கிம் தாரணா விரகிதா பிரபுரப்பி அனந்தகா, அனந்தகா அனந்தகான்னா ஆதிசேஷன், இந்த பூமியை ஆதிசேஷன் தாங்குறான்னு சொல்றோமோ, அவன் என்ன பண்ணான்னாக்க நீ கொடுக்கிற சக்தி இல்லாம கிம் சஹா பிரபு, இந்த பூமியை அவனால தாங்க முடியுமா? தர்த்தும் தராச்ச ரஜனீச கலாவதம்சே, தர்த்தும் தராஞ்ச, அதாவது பூமியை தாங்கறதுக்கு தராம் தர்த்தும் கிம் பிரபு, கிம் ஆதிசேஷா பிரபு ரஜனீச கலாவதம்சே. ரஜனீசன சந்திரன், சந்திரனை தன் தலையில் வைத்துக் கொண்டு அலங்காரமாக வைத்துக் கொண்டு இருக்கிற அம்பாளே, அவர்கள் எல்லாராலையும் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு அத பிரார்த்தனை பண்ணினா. அப்புறம் இந்திரன் விஷ்ணு எல்லாம் பிரார்த்தனை பண்ண போறா. என்ன பிரார்த்தனை பண்றாங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.